ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை கூட்டு, கடலப்பருப்பும் முருங்கைக்கீரையும் போட்டு கூட்டு பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் இருக்கிற பூச்செல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கடலப்பருப்பு நான் இதில் இந்த அளவுக்கு கடலப்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். அதாவது இந்த கீரைக்கு தேவையான கடலப்பருப்பு. நீங்கள் எவ்வளோ கீரை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கடலப்பருப்பை போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். கடலப்பருப்பை இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஜீரகம் கொஞ்சம், இதுக்கு தேவையான உப்பு. இதுக்கு நான் இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இதை நல்லா குக்கரில் விசில் விட்டுட்டு நல்லா வெந்த வாட்டி இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம். கீரை தண்ணியை சூப் மாதிரி குடிச்சிட்டு அந்த கீரையை பொரியல் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். நான் ஏன் குக்கரில் வேக வைக்கிறேன்னா, பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும், அதனால் நான் குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் நல்லா மூடி போட்டு வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா விசில் வரட்டும். உங்களுக்கு தேவையான விசில் விட்டுக்கோங்க, நான் எனக்கு தேவையான விசில் விட்டுக்குவேன். இப்போ நம்ம இந்த கீரைக்கு தேவையான ஆனியனை கட் பண்ணிக்கலாம். கீரை அந்த பக்கம் வேகட்டும், நாம் இந்த பக்கம் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைப்பில் நீளமாக வேணுனாலும் நீளமாக கட் பண்ணிக்கலாம், இப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் 4 விசில் விட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் எப்படி அதை வடித்து தண்ணியை குடிச்சிட்டு நம்ம பொரியல் பண்ணலாம், எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நம்ம இந்த பூண்டை இந்த கல்லில் போட்டு இது ஒரு மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மசிச்சுட்டு இதை நம்ம வச்சுக்கலாம். தேவையான வரமிளகாய் நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். சின்னதாக போட்டோம்னா அப்புறம் வாயில் போட்டுட்டு காருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு நம்ம இப்படி பெருசாக கிள்ளி போட்டோம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா இப்படி போட்டுக்கலாம். எனக்கு இதுக்கு இது ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம தேங்காய் மட்டும் ஒரு இதில் திருவிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது. தேங்காயும் திருவி தனியாக கப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். எப்படி வந்துருக்கு இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். தண்ணி வடிச்சிட்டு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு இந்த அளவுக்கு பொரிஞ்ச வாட்டி பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ தட்டி வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்கலாம்.
மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு ஆனியன் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரை போட்டுக்கலாம். பாருங்கள், வேக வச்ச கடலைப்பருப்பு கீரையும் அதில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கலாம். இதுக்காக வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும், குக்கரில் வச்சா சீக்கிரம் வந்துடும் இல்லையா, அதுக்காக வேணும். வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகா போட்டுக்கோங்க இல்லையா. உப்பும் அதையே போட்டு வேக வச்சிட்டோம். தேவையான அளவு இப்பயும் லைட்டாக போட்டுக்கலாம். எப்படியோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை வேக வச்சு கீழே ஊற்ற வேணாம். இதோட சத்து இந்த தண்ணியில் தான் இருக்குது. அதனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவி வச்ச தேங்காயே போட்டுக்கலாம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் எப்படி வேகிட்டுன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.